ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த இன்டர்வியூ சீரீஸில் செகண்ட் இன்டர்வியூ நம்ம வசந்த் இருக்கார். ஸோ இவரும் ஜாம் எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஜாம் ஃபிசிக்ஸில் ஆல் இந்தியா ரேங்க்கில் 26. ஸோ ஆல் இந்தியா 28th ரேங்க் எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து ஒரு ஈஸி டாஸ்கே கிடையாது. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆல்ரெடி 2 இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிட்டோம். என் ஃபோனில் மைக்கு வெளியே காட்டிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நான் கேட்குறது மட்டும் பேசுகிறத மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிக்கலாம். ஹாய், என்னோடய பேர் வசந்த். நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தியாகராஜா காலேஜ்லேருந்து படித்தேன். தியாகராஜா காலேஜ்னு சொல்கிறதோட வேலாகாஷ் படித்த காலேஜ்னு சொன்னால் தான் நிறையா பேருக்கு தெரியும் போல். ஸோ நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தியாகராஜா காலேஜ்லேருந்து கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ வந்து நான் ஜாம் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல. இன்ட்ரொடக்ஷனை நம்மளை பற்றி கொஞ்சம் பெருமையாக தான் பேசியிருக்காரு. ஓகே, சரி. நான் எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போயிடலாம். எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒய் ஃபிசிக்ஸ், வாட் அட்ராக்ட்ஸ் மோர்? ஒய் ஃபிசிக்ஸ் இது வந்து ஒரு ஈஸியான கொஷின் மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம 11th 12th வந்து தான் நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கும். கோச்சுக்காதீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லணுன்னு. அண்ட் இந்த 4 சப்ஜெக்ட் தான் இருக்கும். இந்த 4 சப்ஜெக்ட் உங்களை எது எக்ஸைட் பண்ணுதோ, ஜென்ரலாக சில பேர் இருப்பீங்க இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிசன் படிக்கணும்னு. பட் அதை தாண்டி உங்களுக்கு என்ன எக்ஸைட் பண்ணுதோ அதான் தான் மோஸ்ட்லி எல்லோரும் எடுப்பாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு ஃபிசிக்ஸ் பயங்கரமாக எக்ஸைட் பண்ணுச்சு. பிகாஸ் ரியல் வேர்ல்டு சினாரியோவில் நிறையா ஃபிசிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நான் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, சும்மா ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிறையா பெரிய டெரிவேஷன்லாம் ஃபிசிக்ஸில் போடுவோம். ஒவ்வொரு டெரிவேஷன்லேயும் ஒவ்வொரு ஈக்குவேஷனும் இட் ஹேஸ் அ மீனிங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது நம்மளை எக்ஸைட் பண்ணும். ஸோ எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிச்சி தான் நான் ஃபிசிக்ஸ் எடுத்தேன். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போடல, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ரசித்து படிச்சிருக்காரு ஃபிசிக்ஸை. ஓகே, சரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் எழுதுனீங்க அண்ட் 1 year பிரேக் எடுத்தும் எழுதிருக்கீங்க. ஸோ இந்த பிரேக் நெசசரியாக ஃபஸ்ட்டு திங் கேட்குறேன். ரெண்டாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கும் செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணீங்க? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். பிரேக் ஏன் நெசசரியான்னு கேட்டிங்கன்னா, நான் போன வருஷம் கிளியர் பண்ணல, அதனால் எனக்கு நெசசரி. ஸோ அது ஒரு விஷயம். பட் எந்த எக்ஸாமுக்குமே நான் பிலீவ் பண்ணுறது வந்து ஒரு வருஷம் ட்ராப் எடுக்கிறது இயர் லேக் ஆகும் தான். பட் ஆனால் இந்த லார்ஜர் பிக்சராக பார்த்தீங்கன்னா, இது இந்த பிரேக் எடுக்கிறது உங்கள் லைஃப்பை 5 years அகேடாக ஆக்கலாம். ஸோ இந்த இயர் தான் நம்மளை டிட்டர்மைன் பண்ணும் என்ன நடக்க போகுதுங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நான் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணேன் தான். நான் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் ஃபாலோ பண்ணேன். அவங்க லெக்சர்ஸ் கொடுப்பாங்க. அந்த லெக்சர்ஸோட அந்த லெக்சர்ஸ் பார்த்து நோட்ஸ் எடுப்பேன். அந்த நோட்ஸை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நோட் 15 நோட் கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தமாக என்கிட்ட வந்து 10-15 நோட்ஸ் இருக்கும். நான் பண்ண ஃபர்ஸ்ட் இயரில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, நான் வந்து நோட்ஸ் எடுத்துட்டேன். எல்லா லெக்சர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நோட்ஸ் எடுத்துட்டேன். பட் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும், ஜேஇயாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஜாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஷார்ட் நோட்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஷார்ட் நோட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் நோட்ஸ் எடுப்பீங்க. அந்த நோட்ஸில் இருக்க ஒரு 20 பேஜஸோ ஒரு 10 பேஜஸையோ ஒரு பேஜில் எழுதணுங்கிறது தான் வந்து ஷார்ட் நோட்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலை. ஸோ நான் அந்த மிஸ்டேக் வந்து நான் செகண்ட் இயர் ரெக்டிஃபை பண்ணேன். நான் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தேன். எனக்கு அது ரிவிஷன் பீரியடில் அதை என்னால் ஈஸியாக எல்லா சாப்டர்ஸையும் மறுபடியும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ மேஜராக ஷார்ட் நோட்ஸ் தான் அவங்களோட அந்த இதாக இருந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட், செகண்ட் அட்டம்ப்ட்லாம் பேசணும். இப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அது எந்த அட்டம்ப்டாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சோர்ஸ். எதை பார்த்து படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சோர்ஸஸ் பற்றி பேசுங்க. ஸோ சோர்ஸஸ்ன்னு பார்க்கும்போது நான் வந்து ஒரு சோர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் நான் போனேன். கோச்சிங் இன்ஸ்டியூட்னா நான் ஆஃப்லைன் போகல, நான் ஆன்லைன் தான் போனேன். எனக்கு ரெக்கார்டட் லெக்சர்ஸ் இருந்துச்சு, ப்ராக்டிஸ் செட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதான் நான் சால்வ் பண்ணேன். ஸோ சோர்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். புக்ஸும் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, கோச்சிங் போகிறதும் இல்லை செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதும் சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். எனக்கு வந்து இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட மென்டாலிட்டியை பொறுத்தது. அவங்களால டிஃப்ரெண்ட் புக்ஸை சர்ச் பண்ணி அவங்க
இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கிராக் பண்ண முடியும்னு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணலாம். பட் யாருக்காவது உங்களுக்கு வந்து ஒரு டைரெக்ஷனில் உங்களை கைட் பண்ண யாராவது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன மாதிரி பர்சன்னா எனக்கு வந்து எனக்கு என்ன எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்னா எனக்கு சரியாக தெரியல. ஸோ எனக்கு அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. நான் அதை எடுத்துக்கிட்டேன். அவங்க எனக்கு வந்து லெக்சர்ஸ் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. ஒரு கரெக்டான கைடன்ஸ் கிடச்சிச்சு கோர்ஸ் வழியா அப்படின்னு சொல்லி. ஓகே சரி, இப்போ வந்து சோர்ஸஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ படிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணி படிக்கிறது. ஸோ ஒரு ஸ்டடி, இப்போ ஒரு சிலர் வந்து நான் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படித்தேன், இவ்வளோ பிரேக் எடுத்தேன். ஸோ அப்படிலாம் ஒரு நிறைய பிளான்ஸ் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். ஸோ உங்களோட ஸ்டடி பிளான் என்ன மாதிரி இருந்துச்சு? எல்லோரும் ஸ்டடி பிளான் போடுறது தான். பட் ஆனால் நம்ம போடுற பிளான்லாம் நடக்கணும்னு ஒன்றும் எதுவும் நடக்காது மோஸ்ட் ப்ராபப்ளி. பட் ஆனால் இட்ஸ் லைக் நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். சிம்பிள். நீங்கள் இப்போ ஒரு பிளான் போடுறீங்கன்னா அதுபடி 100% நடக்கணும்னு எந்த ஒரு தேவையுமே கிடையாது. நான் பிலீவ் பண்ணுற ஒரு ரூல் இருக்குது. இட்ஸ் லைக் ஐ பிலீவ் இன் 75% ரூல்னு இது எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டே தான். நான் ஒரு பிளான் 100% எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு போடுவேன். அன்னைக்கு டேயில் நான் 75% அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன்னா ஐ திங்க் அது இட்ஸ் எனஃப். ஏன்னா அந்த மாதிரி நான் பண்ணி தான் வந்து எந்த இடத்துலையுமே நான் லேக் ஆகலை. ஸோ இப்போ நம்ம 100% தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் நம்ம அதை பண்ணலைனாலுமே நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகிடுவோம். அது என்ன ஆகுனா அடுத்த நாள் ஒழுங்காக படிக்க மாட்டோம். ஸோ இப்போ நம்மளோட டோட்டலாக அந்த 2 நாளோட இதுவுமே போயிடும். ஸோ நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, இந்த 75% நான் நீங்கள் முடிச்சேன்னா போதும், அடுத்த நாள் நான் அடுத்த இதை நான் பார்த்துக்குவேன். ஸோ கன்சிஸ்டன்சி அந்த விஷயம் தான். நம்ம ஒரு 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 மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது தான். பட் ஆனால் அதுக்குன்னு ரொம்ப நேரம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் டெய்லியும் படித்தா போதும். எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறத விட எப்படி படிக்கிறோங்கிறது மேட்டர்ஸ். ஓகே சரி, சூப்பராக சொன்னீங்க. சரி, இப்போ வந்து ஒரு மேஜர் பார்ட்டுக்கு வருவோம். இப்போ நிறையா ஈவன் ஜாம் இப்போ ட்ராப் எடுத்து படிக்கிறது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். பட் நீட்டோ ஜேஇயோ கண்டிப்பாக ட்ராப் எடுத்து படிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சரௌண்டிங்லேயும் வரும், நம்ம நம்மளுக்குள்ளேயும் வரும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? டிஸ்ட்ராக்ஷன் நிறையா தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளோட மைண்ட் வந்து 360 டிகிரியில் யோசிக்கும். என்னடா இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணலைன்னா என்ன ஆகும், சித்தப்பா பையன் இப்படி ஆகிட்டானே, பெரியப்பா பையன் இப்படி இருக்கானே, நம்ம இப்படி வாழ்க்கையில் ஒழுங்காக இல்லாமல் போயிடுவோமோங்கிற நம்ம தேவையில்லாத ஒரு தாட் ப்ராசஸ்லாம் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை விட்டுட்டு நம்ம நிறையா விஷயத்துக்கு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். மெட்டீரியலிஸ்டிக்காகவும் நிறையா விஷயத்தில் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். லைக் மொபைல் ஃபோன் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இப்போ ஐபிஎல் வருதுன்னா மேட்சஸ் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் தான். பட் ஆனால் என்ன சொல்கிறது, அட் த எண்ட் ஆஃப் த டேல இட்ஸ் நம்மளோட யாருமே நம்மளுக்கு இது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆச்சு, இது வந்து என்ன இப்படி பண்ணிடுச்சு, அதனால் என்னால் கிளியர் பண்ண முடியல நம்மளால் சொல்ல முடியாது. எக்ஸ்கியூசஸ் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து நமக்கு தான் இது தெரியணும். இது நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேங்கிறனால அவங்க வந்து இப்போ நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்க மாட்டாங்கிறதெல்லாம் கிடையாது. டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணுறது, அதிலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறதுமே ப்ராசஸ் தான். அதுலேயுமே நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃபுங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம ஃபுல்லாக நம்ம படிக்கணுங்கிற ஒரு இதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அந்த பழக்கத்தை. எவென்ச்சுவலாக அது வந்து நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பாயிண்ட் மேலே, ஸோ இப்போ ஐபிஎல் மேட்ச் ஓடுதுன்னா, இப்போ ஐபிஎல் மேட்சோட இப்போ எனக்கு படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு பாயிண்டில். அது எல்லாமே இட்ஸ் அ ப்ராசஸ் தான். இட் டேக்ஸ் டைம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ யார் எதுவும் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, என்னப்பா ஒரு வருஷம் வீட்லேயே இருக்கே, என்னப்பா அப்படின்னு. நான் சும்மா இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க வேலையை பார்க்க பாருங்கள். ரிசல்ட் வரப்போ த ரிசல்ட் வில் ஸ்பீக். தட்ஸ் இட். ஓகே, எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ, இப்போ வீட்டில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ, அதே அளவுக்கு வீட்லேயும் நம்மளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சப்போர்ட் இருந்துச்சு, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ வீட்டில் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அதுவும் நம்ம மென்டல் ஹெல்த்தை ஓரளவுக்கு டிட்டர்மைன் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம யாராவது நம்மளை நம்பணும்ல, நம்மளை நம்புகிறோம், வி ஹாவ் ஃபெய்த் இன் அவர் செல்ஃப். அதனால தான் நம்ம ஒரு ட்ராப் இயர் எடுத்திருக்கோம். பட் தேர் ஷுட் பி சம் செகண்டரி ஃபெய்த் நான் பிலீவ் பண்ணுறது. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வரலாம், உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து வரலாம். எனக்கு அந்த விதத்தில் பார்த்தோன்னா என்னோடய ஃபேமிலி பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னை இந்த ஒரு வருஷம் என்னை வந்து பயங்கரமாக என்னை பார்த்துக்கிட்டது வந்து எங்கள் தாத்தா பாட்டி தான். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப என்னோடய கிராட்டிடியூட் நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த சான்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது எங்கள் அம்மா தான். ஸோ எல்லாரோட அம்மாவுக்கும் வந்து அது வந்து ஒரு ஆசை தானே, அவங்களோட பசங்க வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் போகணுங்கிறது. அதே மாதிரி தான்
எங்கள் அம்மாவுக்கும் நான் ஃபிசிக்ஸ் கேரியரில் பெரிய இடத்துக்கு வரணுங்கிறதான் ஆசை. ஸோ என் மேலே ஒரு ஃபெய்த் வச்சு எனக்கு ஒரு சான்ஸ் திருப்பி கொடுத்தாங்க. அண்ட் அவங்களுக்காக தான் எல்லாமே. ஸோ எங்கள் அம்மா பேர் விஜயலக்ஷ்மி அண்ட் என் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்களும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ ஐ லவ் யூ போத். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூலாம் நான் சொல்ல விரும்பல. ஐ லவ் யூ போத். ஐ வில் மேக் யூ ப்ரவுட் மோர் தென் திஸ். அவ்வளோதான். பரவாயில்ல, நல்லா மோட்டிவேட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பேசணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போது என்ன தான் நம்ம படித்தாலும் மட்டும் போதாது, அதை ரிவைஸ் பண்ணணும். நிறையா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், மார்க் டெஸ்ட் எழுதணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ உங்களோட கொஷின் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் உங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதோட ரிவைஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்னு நினைக்கிறேன். இதை நான் 100%ல் வச்சா நான் என்ன சொல்லுவேன்னா 30% தான் ப்ரிப்பரேஷன் பார்ட். இந்த மீதி இருக்கிற 75% தான் நம்ம அதுக்கப்புறம் இதை எப்படி ரிவைஸ் பண்ணுறோம், என்னென்ன மார்க் டெஸ்ட் எழுதுகிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம படித்தது நானே என் கேஸ்லேயே நான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து இந்த எல்லா நோட்ஸையும் எடுத்து முடிச்சிட்டேன். நோட்ஸ் எடுத்து முடிச்சோன்னே எனக்கு வந்து 10 நோட்டு, மொத்தமாக 10 நோட் 15 நோட் இருந்துச்சு. எனக்கு ரிவிஷன் பீரியட் வந்து ஒரு 15 டேஸ் தான் இருந்துச்சு. இந்த 15 டேஸில் இந்த 10 நோட்டை என்னால் ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சா முடியாது தானே. ஸோ ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் ரிவிஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். இந்த ஷார்ட் நோட்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து மெமரைஸ் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸாக இருக்கட்டும், நீங்கள் திரும்பி திரும்பி படிக்க அது உங்கள் மைண்ட்லேயே ரீட் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லியும் அந்த கடைசி ரிவிஷன் பீரியடில் அதை நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருக்க அது உங்கள் மைண்டில் வந்து உட்காந்துரும். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் மார்க் டெஸ்ட் எழுதினேன். மார்க் டெஸ்ட் வந்து என்ன சொல்கிறதுனா, நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து லக் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, மார்க் டெஸ்ட் இஸ் த ஒன்லி திங் தட் இன்க்ரீஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் லக். நீங்கள் நிறையா கொஷின்ஸ் அட்டம் பண்ண உங்களுக்கு லக் இருக்கிற பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சும்மாவே வந்துடுறதுல நம்ம படிச்சிட்டோம்னா லக் வந்துடாது. ஸோ நம்ம நிறையா கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க எனக்கே வந்து அது நடந்துச்சு. லைக் நான் வந்து மார்க் டெஸ்ட் நான் நிறையா எழுதினேன். அதிலேருந்து ஒரு 2-3 கொஷின்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜாமில் வந்திருந்தது. அது நான் நிறையா அந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னே பார்க்குறேன், அந்த கொஷின்ஸ் நிறையா பேருக்கு தெரியவே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதும் போது கண்டிப்பாக அதில் வர கொஷின்ஸ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் இட். சூப்பராக சொன்னீங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட் பற்றி. சரி, ஓகே. இப்போது AAR 28 அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ இதில் ஒரு 10% நீங்கள் வெளியே சொல்லியிருக்கலாம் மேபி. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் இந்த ரேங்க்லாம் வந்துருச்சு, கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த காலேஜ் போகணுன்னு எய்ம் பண்ணுறீங்க? நான் வந்து இட்ஸ் லைக் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு. லைக் நான் வந்து சென்னையில் இருந்தேன் ஒரு வருஷம். நான் சென்னையில் இருக்கும் போது வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து IIT மெட்ராஸ் வழியாக தான் போவேன். ஸோ அந்த காலேஜ் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெரிய காலேஜ், அது 1 கிலோமீட்டருக்கு அப்படியே, அது ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் அட் ஸ்ட்ரெச்சில் அப்படியே அந்த காலேஜ் இருக்குப்பா. இவ்வளோ பெரிய காலேஜ்லாம் படித்தா எப்படி இருக்குன்னு எனக்கு சின்ன வயசில் அந்த ஒரு ஃபேசினேஷன் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன். 12th முடித்தோன்னே நான் JEE ட்ரை பண்ணேன். பட் ஆனால் என்னால் அதை கிராக் பண்ண முடியல. பட் இந்த தடவை எனக்கு கிராக் பண்ணியிருக்கேன். ஷோராக நான் வந்து IIT மெட்ராஸ் தான் போவேன். ஸோ இது ஒரு சின்ன வயசு ஒரு ஆசை மாதிரி. ஸோ வச்சுக்கேன். ஒரு படத்தில் வர மாதிரி சொல்கிறாரு. ஓகே, ஃபைன். ஸோ IIT மெட்ராஸ் கிடைக்க வாழ்த்துக்கள். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஜாம் ஆஸ்பிரண்ட்டோ ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சிம்பிள். எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு நமக்கே தெரியும், எல்லாருக்குமே எல்லாரோட இதுவுமே தெரியும். படிக்கணும். சப்ஜெக்டிவாக நான் போக விரும்பல. சப்ஜெக்டிவ் இந்த சென்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கே தெரியும். நீங்கள் நிறையா யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் எடுக்கிறீங்கனாலோ இல்லை உங்களோட ஃபைனல் இயர் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கனாலோ நான் என்ன சொல்லுவேன்னா, இட்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஒரு விஷயம். அப்புறம் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க தான். ஒன்றால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, IITக்கெலாம் ஒன்றால் போக முடியாதுறானுங்கிறது சொல்கிற ஒரு விஷயம் வந்து எல்லார்ட்டையுமே இருக்க தான் செய்யும். பட் ஆனால் உங்களுக்கு தான் யாருமே பார்ன் இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. சொல்லுவாங்களே, இந்த இவன் வந்து பிறக்கும் போதே அறிவாளிடா அப்படிலாம், ரத்தத்தில் இதெல்லாம் ஊறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் சத்தியமாக எதுவுமே கிடையாது. உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் பர்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும் போது அதான் உங்களை இன்டெலிஜென்ட் ஆக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கே என்னென்ன பண்ணுங்கிறது தான் தெரியும். நான் ரொம்ப அட்வைஸ்லாம் நான் எதுவுமே சொல்ல. படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெய்லியும் படிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தச்சு
பியூட்டிஃபுல்லி செட். ஸோ உங்கள் டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். கேமராமேன் அதை கொஞ்சம் கட் பண்ணுங்கள்.